கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 25:12, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த வழியில் போக வேண்டும், எப்படியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பல காரியங்களை முடிவெடுக்கும்படியாக நாம் நிதானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை, எப்படிப்பட்ட வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களிலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை ஆட்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வழியை ஆண்டவர் போதிக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்று சொன்னால், நமக்கென்று சொல்லி தேவன் அவர் வைத்திருக்கிற, அவர் தெரிந்து கொண்ட வழியை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு காண்பிப்பார். அவர் காண்பிக்கிற அந்த வழியானது நிச்சயமாக அது தேவனோடு கூட ஒரு உயர்வான இடங்களுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய வழியாக காணப்படும். அந்த வழியிலே வேதனைகளும் துன்பங்களும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆகையினாலே எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் காண்பிக்கிற அந்த வழியிலே நான் நடப்போம். நிச்சயமாக தேவன் நம்மை உயர்த்துவார். ஆமேன்.